வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம். இந்த வகுப்பில் ஆ வரிசையும் மெய் எழுத்துக்களையும் ரீடிங் டெஸ்ட் நாம் பார்க்க போகிறோம். எதுக்காக நான் இந்த மாதிரி லெசன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஏற்கனவே பாடம் எடுத்த அனுபவங்களை வச்சு சொல்கிறேன். நான் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா காங்காச்சா தனியாக காமிச்சாலும் அழகாக படிச்சிருவாங்க, காங்காச்சாவை கலந்து காமிச்சாலும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் இக்கு இங்குச்ச லைனாக காமிச்சாலும் சொல்லிடுவாங்க, கலந்து காமிச்சாலும் சொல்லிடுவாங்க. எப்போ அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, எழுதும் பொழுது படிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, மேலே புள்ளி இருக்குதா இல்லையா அப்படின்றத கவனித்து படிக்காதப்போ புள்ளி வச்ச எழுத்துக்களை காணு படிச்சிருவாங்க, புள்ளி இல்லாத எழுத்துக்களை இக்குன்னு படிச்சிருவாங்க. அப்போது அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது தான் அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ், ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பக்கத்தில் கொடுக்கலாம். இந்த லெசன் பக்கத்தில் இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். நீங்கள் அடுத்த வகுப்பில் இதையே என்ன பண்ண போகிறோன்னா கலந்து கொடுத்துருவேன். அது கொஞ்சம் நீங்கள் யோசித்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதை சொல்லிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக், சூப்பர் அப்படின்றது நீங்களே உங்களுக்கு மார்க் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் எப்படி படிக்கிறேன்றதை ஒரு தடவை கவனிங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்ன செய்யணுன்றதை சொல்கிறேன். கா இக்கு. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே எப்படி சொல்லணும்னா, இது புள்ளி இல்லை அதனால் கா, இதில் புள்ளி இருக்குது அதனால் இக்கு, புள்ளி இல்லை ஙா, புள்ளி இருந்தால் இங்கு, புள்ளி இல்லை சா, புள்ளி வச்சா இச்சு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், மனசுக்குள்ளே அப்படியே சொல்லிக்கிட்டு படிக்கணும். படிக்க என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த மாதிரி கூட சொல்ல தேவையில்லை, இது பார்த்த உடனே உங்களுக்கு அந்த உச்சரிப்பு சரியாக வந்துடும். அப்போது கா இக்கு, ஙா இங்கு, சா இச்சு, ஞா இஞ்சு, டா இட்டு, நா இன்னு, தா இத்து, நா இந்து, பா இப்பு, மா இம், யா ஈ, ரா இர், லா இல், வா இவ், ழா இழ், லா இல், ரா இர், நா இன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அந்த எழுத்து மேலே புள்ளி இருந்தால் என்ன உச்சரிப்பு, புள்ளி இல்லைன்னா என்ன உச்சரிப்பு, அதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிக்க போகிறீங்க. இதே மாதிரி நோட்டில் எழுதிக்கிங்க. நான் இங்கே எப்படி கொடுத்துருக்குறனோ அதே மாதிரி டேபிள் காலம் போட்டு கா இக்கு ங்கா இங்குன்னு வரிசையை எழுதிக்கிட்டு ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். இது ஈஸியாக தான் இருக்கும். இதை எனக்கு என்ன பண்ணணும், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். நீங்கள் எழுதுனது அனுப்பணுன்றது கிடையாது, ஏன்னா ஏற்கனவே உயிரெழுத்து நீங்கள் எழுதி அனுப்பிட்டீங்க, மெய் எழுத்து எழுதி அனுப்பிட்டீங்க, ஆவரிசையும் முடிச்சாச்சு. இது உங்களுக்கு ரீடிங்கான கிளாஸ், ரீடிங்கான டெஸ்ட் மட்டும். ஒரு தடவை எனக்கு வேகமாக படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் செய்து அனுப்புங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.